ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு வந்திருக்கேன். உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்தங்களிக்கு நாங்கள் மாவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா என் நாத்தனாரோட மாமியார் வீட்டிலேருந்து வந்தது. ஸோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாவுக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷாக இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கு, அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க இப்போ வந்துட்டே வராங்க, அவங்களுக்குலாம் ரெகுலராக வந்து இது கிண்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து பொம்பளை பிள்ளைங்க வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபி வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உடம்புக்கு நல்லது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி அந்த கப் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை வந்து சேர்க்கணும். ஸோ 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்து கிண்டி வச்சுட்டேன். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிண்டி வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு நல்லா தீயாமல் சிம்லேயே அடுப்பில் வச்சு ஒரு பெரட்டிட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பிரிஞ்சு வர வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே கிண்டிடலாம். அது உதிர்ந்து வர்றதுக்காக 3/4 பதத்துக்கு பிறகு கொஞ்சமாக நம்ம வந்து ரவை சேர்த்துட்டு பிரித்து விட்டோன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகரும் வந்து சேர்க்கணும். நல்லா இந்த பதத்துக்கு வந்து வந்த பிறகு சுகரை சேர்த்துட்டு 2 மினிட்ஸ்க்கு வந்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான உளுந்தம் களி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அளவு என்னென்னு கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.